ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எபிசோட் 19 ஆஃப் ராமா த மிஸ்இன்டர்பிரேட்டட் ஹீரோ. போன எபிசோடில் ராமர் எப்படி சுபாகுவை வதம் பண்ணி அவங்க ரிஷிகளோட யாகத்தை காப்பாற்றினாருன்றதை பார்த்தோம். இந்த எபிசோட் அதோட கண்டினியூட்டி தான். ரிஷிகளோட யாகத்தை காப்பாற்றி முடித்தோன்னே விஸ்வாமித்திரர் ராமர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம இங்கேருந்து மிதிலா நகரத்துக்கு போவோம். மிதிலா நகரத்தோட ராஜாவான ஜனக மகாராஜா வேதாந்தங்கள்லேயும் சிறந்தவர். அதனால அவரை ராஜரிஷின்னு சொல்லுவாங்க. ராஜரிஷியான ஜனகர்கிட்ட அவரோட பூர்வர்களுக்கு சிவபெருமான் கொடுத்த சிவதனுஷ் இருக்கு. அந்த சிவதனுஷ்க்கு அவர் வருஷம் பூஜை எல்லாம் பண்ணுவார். நீ சிறந்த வில்லாளனாக இருக்கிறதுனால நீ நிச்சயமாக அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணன் 2 பேரையும் அவரோட கூப்பிட்டுட்டு மிதிலைக்கு போகிறாரு. போகிற வழியில் ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரர் 3 பேரும் கங்கையை பார்க்குறாங்க. கங்கையை பார்த்தோன்னே விஸ்வாமித்திரர் சொல்லாருங்கள், நாஸ்தி கங்கா சமம் தீர்த்தம், நாஸ்தி மாத்ரு சமோ குரு, நாஸ்தி விஷ்ணு சமம் தேவக. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் எவ்வளவுதான் புண்ணிய நதிகளும் எவ்வளவு தீர்த்தம் இருந்தாலும் அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம் சமமாகாது. இதனால்தான் இன்றைக்குமே நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம கங்கா ஜலம்னு நம்ம வச்சுருக்கோம். யாராவது காசி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கங்கா ஜலம் கேட்குறது நமக்கு பழக்கமாக இருக்கு. கங்கை எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு ராமர் கேட்குறாரு. விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, உனக்கு கங்கையோட சரித்திரத்தை சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு நான் குமார சம்பவத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இமயமலைகளோட ராஜா ஹிமவானோட பொண்ணு பார்வதி. இந்த பார்வதி சிவபெருமானை தபஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றத நம்ம காமாசிரமத்தோட கதை சொல்லும்போது பார்த்தோம். அவங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்க 2 பேரோட பையனான கார்த்திகேயனால மட்டும்தான் தாரகாசுரனையும் அவனோட சகோதரர்களான சிங்கமுகன் சூரபத்மன் 3 பேரையுமே வதம் பண்ண முடியும்னு சிவன்கிட்ட வரம் வாங்கியிருந்தாங்க. அவங்கள வதம் பண்ணுறதுக்காக தான் சிவபார்வதி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் சிவபெருமான்கிட்ட தேவர்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு சூரபத்மனையும் அவனோட தம்பிகளையும் வதம் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரும் எந்த ஸ்டெப்புமே நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க, நீங்கள் அவங்கள வதம் பண்ணுறதுக்கு ஒரு வீரனை உருவாக்கணும் அப்படின்னோடனே சிவபெருமான் அவரோட பஞ்சமுகங்களான சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம், அகோரம், தத்புருஷம்ன்ற 5 முகத்தோட நெற்றிக்கண்ணில் இருந்தும் 5 தீப்பொறிகளை வர வைக்கிறாரு. அதே மாதிரி பார்வதி தேவி அவங்களோட உடம்புல இருந்து ஒரு தீப்பொறியை வர வைக்கிறாங்க. அந்த 6 தீப்பொறிகளையும் வாயுட்டையும் அக்னி தேவன்ட்டையும் கொடுத்து இதை கங்கையில் சேர்க்க சொல்கிறாங்க. அவங்க 2 பேராலையும் இந்த தீப்பொறிகளோட சூடை தாங்கவே முடியல. உடனே அவங்க அதை கங்கையில் விட்டுறாங்க. கங்கையில் சரம்ன்ற இடத்துல அந்த 6 தீப்பொறிகளும் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகள் ஆகுது. அந்த 6 குழந்தைகளையும் கிருத்திகா நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களை கிருத்திகா நட்சத்திரத்துக்கு 6 தேவதைகள் இருப்பாங்க. அந்த 6 பேரும் அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க. ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் கிருத்திகா நட்சத்திர தேவதைகள் திறந்து வாங்கி அந்த 6 குழந்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை 6 முகமும் 12 கையும் இருக்கிற குழந்தையாக மாறிடுது. அந்த குழந்தை தான் நம்மளோட முருகப்பெருமான். கிருத்திகா நட்சத்திர தேவதைகள் வளர்த்ததுனால அவரை கார்த்திகேயன்னு சொல்கிறோம். கங்கையில் உருவானதுனால அவரை காங்கேயன்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் ஸ்கந்தம்னா ஒன்று சேர்க்கிறது. 6 குழந்தைகளை ஒன்றாக்கி பிறந்ததுனால அவர் ஸ்கந்தம்னு சொல்கிறோம். அதே மாதிரி சரவணம், சரன்ற மரங்கள் நிறைந்த காட்டில் வந்ததுனால சரவணன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முருகப்பெருமான் வளர்ந்து தாரகாசுரன், சிங்கமுகன், சூரபத்மன் 3 பேரையும் வதம் பண்ணுறதுக்காக போகிறாரு. வதம் பண்ணுறதுக்கு போகும்போது பார்வதி தேவி அவங்களோட சக்தியை வேலாக்கி முருகப்பெருமான்கிட்ட தராங்க. அந்த வேலோட முருகப்பெருமான் முதல்ல வீரமகேந்திரபுரம்ன்ற இடத்துக்கு போகிறாரு. இந்த வீரமகேந்திரபுரம்ன்ற இடத்துல தான் தாரகாசுரனும் அவனோட சகோதரர்கள் சிங்கமுகன், சூரபத்மன் 3 பேரும் இருக்காங்க. முதல்ல தாரகாசுரனோட கிரௌஞ்ச மலையை முருகப்பெருமான் தகர்க்க போகிறாரு. அந்த கிரௌஞ்ச மலையை தகர்த்ததுக்கப்புறம் வீரமகேந்திரபுரத்தை படையெடுத்து போகிறாரு. முதல்ல சிங்கமுகனை முருகப்பெருமானை வதம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சூரபத்மனோட மொத்த படையும் முருகப்பெருமானை அழிச்சிடுறாரு. இப்போ சூரபத்மன் மட்டும் முருகப்பெருமானுக்கு பயந்து ஒரு மாமரமாகி ஒழிஞ்சிட்டு இருக்கான். அப்போ முருகப்பெருமான் அவரோட வேலை வச்சு அந்த மாமரத்தை 2ஆ பிளந்துடுறாரு. அந்த 2ஆ பிளந்த மாமரம் ஒரு பகுதி சேவலாகுது, இன்னொரு பகுதி மயிலாகுது. அந்த மயிலை முருகப்பெருமான் வாகனமாக்கிட்டு அந்த சேவலை முருகப்பெருமான் அவரோட கொடியில் ஏற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீரமகேந்திரபுரம்ன்ற இடத்த திருச்செந்தூர்னு பேர் மாற்றி இன்றைக்கும் அந்த அறுபடை வீட்டில் ஒன்றான திருச்செந்தூராக இருக்குது. விஸ்வாமித்திரர் இந்த குமார சம்பவத்தோட கதையை ராமர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாரு, யாரெல்லாம் இந்த குமார சம்பவத்தோட கதையை கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் முருகப்பெருமானோட அருள் இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் அடுத்து கங்கை உற்பத்தியான கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. கங்கை எப்படி உற்பத்தி ஆனன்ற கதையை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.